ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவ நான் ரொம்ப நாளா போடலாமா, வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே இப்போ போடலாம். ஏன்னா, நான் ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துட்ருந்தேன். அந்த சந்தர்ப்பம் நடக்கவே நடக்காது போல. ஸோ அதனால தான் சரி அட்லீஸ்ட் இதையாச்சும் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும். இங்க நெதர்லாண்ட்ஸ்ல கேனல்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேனல் சில இடத்துல குட்டியாவும் இருக்கும், சில இடத்துல பெருசாவும் இருக்கும். இந்த பெருசா இருக்கிற இடத்துல என்ன அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா, பெரிய பெரிய கப்பல் அப்படிலாம் போகிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேனலில் அடியில் வந்து தண்ணி இருக்கும், மேலே வந்து நம்ம நார்மலாக ரோடு இருக்கும், வெஹிக்கிள்ஸ்லாம் போகிற ரோடு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கப்பல் கிராஸ் ஆகும்போது அந்த ரோடு வந்து அப்படியே மேலே தூக்கி அடியில் வந்து அப்படியே அந்த பெரிய கப்பல் வந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்பவும் போல் ஒரு நாள் நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நான் என்ன வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத கீழே ப்ளே பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நான் போகிறப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு காவாசிக்கு மேலே அது ஓப்பன் ஆயிடுச்சு நாங்கள் போனப்போ. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே 2 சைடுமே ரோடு இருக்குது. 2 சைடுமே அப்படியே ஃபுல்லாக நேராக 90 டிகிரிக்கு வந்து நேராக வந்துடும். அதுக்கப்புறம் தான் அங்கே இது வந்து ஃபுல்லாக போகும். அது எப்படி எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெட் சிக்னல் வந்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு தெரியும் நிற்கணும்னு. அதை எப்போ போடுவாங்கன்னா, அந்த பெரிய கப்பல் வந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடியே வரப்பவே இதுங்க வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ தான் அது வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து இதாக முடியும். ஏன்னா ஆன் த ஸ்பாட்டில் நம்ம ஓப்பன் பண்ணால் மேபி கிராஷ் ஆக கூட சான்ஸ் இருக்குது. அப்படி அந்த மாதிரி அவங்க வந்து போடுவாங்க. அதே மாதிரி இது கிராஸ் ஆகி போனதுக்கப்புறம் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் சிக்னல் இருந்தால் நம்ம நிற்கணும், க்ரீன்னா வந்து போகணும் இல்லையா? அதனால நம்ம ரெட் சிக்னல் இருக்கப்போ நம்ம நின்றலாம். அதே மாதிரி அந்த பேரிகார்டும் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் க்ரீன் சிக்னல் போட்டோன்னே எல்லாருமே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய கப்பல் பார்த்தீங்களா? நம்ம அந்த சைடு பார்த்தாலே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது இதாகி திரும்ப அந்த சைட்லேருந்து வந்துகிட்டே இருந்தது. ஃபஸ்ட் டைம் நானுமே இதை பார்த்தப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அதே ஆச்சரியத்தோடு தான் இப்போ நீங்களும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஒரு சிச்சுவேஷனுக்காக நான் வெயிட் பண்ணேன், ஒரு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணேன்னு. இது வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ஓரளவு தான் தெரியும், ரொம்ப கிளியராக தெரியாது. நான் வந்து என்ன நினச்சேன், இது வந்து எப்பப்போ வரும்னு தெரிஞ்சால் நம்ம வந்து இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போய் நின்று கிளியராக வீடியோ எடுத்து அதை அப்லோட் பண்ணலான்னு நான் நினச்சேன். பட் நானும் நிறைய சர்ச் பண்ணிட்டேன், நிறைய பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டேன், அந்த மாதிரி யாருக்குமே தெரியல. நெட்லேயுமே சர்ச் பண்ணப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால தான் ஓகே இதையே அப்லோட் பண்ணிடலாம், அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பாய்.